என் அன்பான பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் மனதிற்கினிய மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே நேரம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கு பேர் உப ஜெயஸ்தானம்னு அர்த்தம். உங்கள் காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம். அதில் போய் மகர ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவர் உட்கார ஆரம்பிச்சதுலேருந்தே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு. நல்லது தான். இன்னொரு பக்கம் பெரிய உதவி யார் தெரியுமா? குரு. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஃபினான்ஷியலாக உங்களை பெரிய கைக்கு கொண்டு போகணும்னு குரு பகவான் முடிவு செய்துட்டார். அப்படி எல்லாமே நன்மையாக நடக்குது. இந்த காலகட்டத்தில் சனி வக்கரமாகிறார். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும்? எந்த விஷயங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிடணும். எல்லாம் நேர்மையாக போயிட்டு இருக்கும். ஒரு வேலை நல்லா போய்கிட்டு இருக்கும். மனசு எதிர்மா சொல்லும், 10 வருஷமாக உட்காந்துருக்கேன், எதுக்கு இவ்வளோ வருஷமாக உட்காந்துருக்கேன், வேலை மாறிடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லும். தயவு செய்து வேலை மாறாதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வக்கரமடைகிறாரு. மனசு தப்பாக யோசிக்கும். ஜூலை 15லேருந்து நவம்பர் முடிய உஷாரு. புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் நெகட்டிவாக மனசு யோசிக்கும். வேணாம், கவனமாக இருங்க. மனசு யோசிக்கும் போது பெரிய மனிதர்கள், நல்லவர்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி பாசிட்டிவ் ஆரா ஓடும். பாசிட்டிவ் ஆரா இருந்தால் நீங்கள் நன்மை நடந்துடும். அப்போ 3ல் சனி வக்கரம் இருக்கும்போது, ராசிக்கு அதிபதி வக்கரம் அடையும் போது, எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 2 முறை, ஏன் 1க்கு பல முறை யோசிங்க. எண்ணி துணிய கருமம், துணிதவின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு வள்ளுவர் சொன்னார் பாருங்க. யோசிச்சு செயல்படுத்திட்டியா, செயல்படுத்திட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. சில பேர் இப்போ வேலை மாறுறாங்க வச்சுக்கோங்க, போகிற இடம் திருப்தியாக இருக்காது, பழைய இடத்துக்கே திரும்பி வருவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, இந்த மாதிரி இடங்கள்லாம் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு மூட்டு பகுதிகள், ஜாயின்ஸ் பகுதிகளில் பிரச்சனை இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். அப்போ என்ன பண்ணணும்? எப்படிங்க அது வராமல் தவிர்க்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்கள் வழிபட வேண்டிய உங்கள் குடும்பத்து பெரியோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, அதெல்லாம் காப்பாற்றும். அதே நேரத்தில் பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரங்க எந்த பயணம் பண்ணினாலும் கவனமாக இருங்க. ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இல்லை ஒரு வேலைக்காக வெளியேறதுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அங்கே என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்களோ அதை கொண்டு போகணும்ல. வெளிநாடு போகிறீங்கன்னா பாஸ்போர்ட் விசாவை கவனமாக வைக்கணும்ல, அதெல்லாம் பண்ணுங்க. அதே போல் எந்த ஒரு முயற்சியும் ஒரு தடவை தோற்று போனால் பயப்படாதீங்க. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். அதுதான் வக்கர பயிற்சி. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த காலகட்டத்தில் பலருக்கு கல்யாணம் கூடி வரும். சில பேர் நீங்களே ஃபிக்ஸான இடத்த வேணாம்னு விடுவீங்க. அப்படி விடாதீங்க, நல்லா யோசித்து செயல்படுங்க. அப்படி உங்களுடைய அமையப்போகிற லைஃப் பார்ட்னரில் உங்களுக்கு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது திருமணத்தில் அப்படின்னா, உங்கள் ஜோதிடரை அப்ரோச் பண்ணுங்கள், ஜாதகத்தை பாருங்கள், சரிதான இடந்தானான்னு முடிவு பண்ணுங்கள். ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்குறது ரொம்ப முக்கியம். பார்த்து முடிவு பண்ணுங்க, நல்லது நடக்கும். இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கூடி வரும். பிஸ்னஸில் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நல்லா இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டா கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. யார் கேட்டாலும் கையெழுத்து போடாதீங்க. அடித்து கூட கேட்பாங்க, அப்போ கூட கையெழுத்து போடாதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இருந்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். நிறைய நல்ல வாய்ப்புகள் வரும். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வரும், மறுக்காதீங்க. உங்களுடைய கௌரவம், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து கூடும். நிறைய நன்மைகளை கடவுள் தரப்போகிறாரு இந்த காலகட்டத்தில். யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் வரும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் வழிபாடு செய்யணும். அவரை வழிபாடு செய்தால் நினைத்த காரியமெல்லாம் உங்களுக்கு இப்போ வெற்றி அடையும். நன்மைகள் பெருகும். நல்ல நேரம். உடல் நலத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ரொம்ப நாளாக கடன் இருந்துச்சு, கடனை அடைப்பீங்க. அதெல்லாம் பெரிய திருப்தியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மறைமுக விஷயங்கள், உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், அதை பற்றிய செய்திகள் உடனே வந்து சேரும். அதனால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உபாயங்கள், தந்திரங்கள் அத்தனையும் செய்வீங்க. இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருது. ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, போட்டி கம்பெனியை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும்.
வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நாம் பாரதி. உங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்குது. சிம்மராசிக்காரங்க ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், ஜெயிச்சிருவீங்க. இது நல்ல நேரம். யாரை சார் நாங்கள் கும்பிடணும்? யாரை கும்பிட்டா நல்லா இருப்போம்? சாட்சாத் விநாயக பெருமான். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும். விநாயகருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை உங்களுடைய தடைகளை போக்கும், வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி தருங்க. சனி பகவான் வக்கரச்சனி வாழ்க்கையை தரப்போறாரு, காத்திருங்க. இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்குரிய வக்கர சனி பயிற்சியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் என்ன பரிகாரம் சார் நாங்கள் முழுமையாக செய்யலாம்? எங்களுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு சில குடும்பங்களில் பிரச்சனை இருக்கு. என்ன செய்தால் கணவன் மனைவிக்கு இடையில் இந்த வக்கரசனி காலத்தில் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதோஷ நாட்களில் அல்லது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும், தேனாபிஷேகம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். உங்களுக்குரிய அன்புக்குரிய ஒருவர் வாழ்க்கையில் யாரை ரொம்ப நேசிச்சிங்களோ அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வக்கரசனி பயிற்சி காலத்தில் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு முன்னால் உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லணும். இதை பிரதோஷ நாட்களில் செய்யலாம், இல்லைன்னா திங்கட்கிழமைகளில் செய்து வரலாம். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள். வக்கரச்சனியினால் பிரிஞ்சிட்டாங்கன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு உடல்நல துன்பங்கள் இருக்கு, ஏன்னா வக்கரச்சனியினாலே அப்படி நீங்கள் கவலைப்படுறவங்களா இருந்தால் இந்த காலகட்டத்தில் காகத்திற்கு உணவிடுங்கள். தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் சிறிதளவு எள் போட்டு, ரொம்ப எள் போட்டுறாதீங்க, காக்கா சாப்பிடாது. லேசாக இதில் எள் போட்டு அந்த தயிர் சாதத்தை காக்காய்க்கு வச்சிங்கனாலும் காகம் அதை சாப்பிடும். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகும். அதே போல் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் பண்ணுங்க. அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கள். அதுவும் உங்களுக்கு சனி பகவான் அகம் மகிழ்ந்து உதவுவார். ஏன்னா காகம்தான் பித்ருக்களை குறிக்கக்கூடிய பறவை நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்பு. ஒவ்வொரு கிரகமும் நம்முடைய உறவு முறைகளில் ஒரு முறையை சொல்லுது. உதாரணமாக சூரியன்கிற கிரகம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர், நமக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த சூரியன்கிற கிரகம் சொல்லுது. சந்திரன்கிற கிரகம் தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்கிற கிரகம் தான் அம்மாவை பற்றி சொல்கிறது. நம்ம தாய்க்கு நமக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஆழமான புரிதல் எப்படி, அம்மாவுடைய உடல் நலம் எப்படி இருக்கும், நம்முடைய மனநலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. செவ்வாய்ங்கிற கிரகம் தான் சகோதர உறவுகளை பற்றி பேசுகிற கிரகம். புதன் அப்படிங்கிற கிரகம் தான் நம்முடைய அறிவை பேசக்கூடிய கிரகமாக இருக்கு. நம்முடைய அன்பு நேயர்களுக்கு இதெல்லாம் தெரியும். குரு கிரகம் தான், அந்த குரு என்ற கிரகம் தான் நம்முடைய புத்திர பாக்கியம், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும். சுக்கிரன்கிற கிரகம் தான் வாழக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவள், நமக்கும் அவருக்குமான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் காட்டு. எப்படி கிரகங்களை சொல்லிட்டு வருகிற போது சனி என்ற கிரகம் இருக்கு பாருங்க, அதுக்கு மிக மிக முக்கியத்துவம் உண்டு. நம்ம பார்க்கக்கூடிய வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும், நம்மிடம் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், நமக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு புரிதல் இருக்குமா, எல்லாம் சனி பகவான் சொல்லுவார். நீண்ட கால வியாதிகள் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிப்படுத்தி விடுவார். இந்த சனி பகவான் அவருடைய போக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேலை, நம்முடைய வேலையுடைய போக்கு, நம்ம எப்படி நிம்மதியாக வேலை பார்க்குறோங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறார். அந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சி அடைந்தது உங்களுக்கு தெரியும். ஓராண்டாகுது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள்ளே சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து விட்டார். ஆனால் பெயர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்கரம் அடைகிறார். ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நடைபெறப் போகிறது. இதில் சில ராசிகள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. சில ராசிகள் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். நம்ம ராசிக்கு சனி பகவான் என்ன நன்மையை தருவார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது எனக்கு சனி பகவானுடைய வக்கரம் அப்படின்னா, மனிதர்களில் வக்கர புத்தி படைத்தவர்கள்னு சிலர் சொல்கிறோம். நம்ம சிந்திக்கிறதுலேருந்து மாறுபட்டு சிந்திக்கிறாங்க. நம்முடைய நடத்தையிலிருந்து அவங்களுடைய கேரக்டர் மாறுபட்ட கேரக்டராக இருக்குது.
நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சா அவங்க கெடுதல் செய்கிறவங்களா இருக்காங்க. இப்படி சனி வக்கர காலம் அப்படிங்கிற போது பொதுவாக மனிதர்களில் வக்கரம்ங்கிறது இப்படி குணங்கள் மாறுபட்டவங்களா இருக்காங்க. இப்போ சனி வக்கரம், அப்போ வக்கரம்னா இந்த சனி பின்னோக்கி வருதா அப்படின்னா சனி பகவான் பின்னோக்கி எல்லாம் வரல. பூமியிலிருந்து நம்ம பார்க்கிற போது அந்த சனி பகவானுடைய அந்த அந்த கோளுடைய சுற்றுவட்ட பாதையில் சில அசைவுகள் தெரியுது. அந்த அசைவுகளை தான் நம்ம வக்கரம்னு எடுத்துக்கிடுறோம். சனி பகவான் அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்ய போகிறாரு. மீன ராசியில் தான் இருக்க போகிறாரு. அவர் ஒன்றும் கும்பராசிக்கு வரல, பின்னோக்கி வராருன்னு நினச்சிடாதீங்க. இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி காலம் நன்மையை தரும் என்கிறதெல்லாம் இந்த ராசி பலனில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான சனி வக்கர பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையாக இந்த பலன்களை தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரணும்னா நீங்கள் எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. அந்த இதே இன்னைக்கே நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.